விரிக்ஷா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் முடி லென்த்தாக மட்டும் வளராதுங்க, முடி அடர்த்தியாக இருக்கும், முடி வந்து டார்க்காக ஆகுது, சீக்கிரமாக விழாமல் இருக்குது. மொத்தத்தில் உங்கள் முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சரங்கு, ஸ்கின் ப்ராப்ளம், ஹேரில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், இல்லை ஸ்கேல்பில் பொடுகு எதுவுமே இருக்க மாட்டேன். ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. இதை வந்து இந்த விரிக்ஷா ஹேர் ஆயிலை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த உங்கள் முடி வந்து நல்லா டார்க்காகவும், அதாவது முடி வந்து சீக்கிரமாக விழாது, ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா திக்காக இருக்குங்க. ஹேர் ஆயில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பவுன்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பவுன்சியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. இந்த விரிக்ஷா ஆயில் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க. இதில் இந்த விரிக்ஷா ஹேர் ஆயிலில் செம்மையாக இருக்குங்க, எல்லாமே குளிர்ச்சியாக இருக்குது, மூலிகைலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான், நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விரிக்ஷா ஹேர் ஆயில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது இப்போ வெயிலில் போகிறோம், ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, இந்த ஹேர் ஆயில் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து ஜாஸ்தியாக தெரியவே தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதில் முக்கியமாக வந்து நெல்லிக்காய் இருக்குது, மருதாணி பூவு, மருதாணி இலை, முருங்கை இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அவுரி இலை, இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ இது தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் மட்டும் இல்லைங்க, டோட்டல் பாடியே நல்லா இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணியை வந்து அந்த மூலிகை வந்து நம்ம சாப்பிடவும் செய்வோம். அந்த மூலிகை தான் நாங்கள் இந்த ஹேருக்காக ஹேர் ஆயிலை போட்டு பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த விரிக்ஷா ஹேர் ஆயிலில் அதிமதுரம்,